Taste the Daily. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சமயபுரம் நாள் ரோடு எம்ஜிஆர் சிலை அருகில் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையிலும், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் எஸ். வளர்மதி, அரசு தலைமை கொறடா மனோகரன், முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, அண்ணாவி, பூனாட்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி, சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் R.S. புல்லட் ஜான், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர், மாணவரணி மாவட்ட செயலாளர் அறிவழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கிட்னி திருட்டு கும்பல் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கிட்னி திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு. கிட்னி திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. 2026 உங்களுக்கு எல்லாம் இருக்குடி. எங்க அண்ணன் வந்துருவாரு, எடப்பாடி அண்ணன் வந்துருவாரு. சொன்னார் பாருங்க, பெரிய ஆப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம். கிட்னியை திருடிட்டு 12 கோடி ரோல்ஸ் ராய் காரு உங்க கிட்னி எல்லாம் கொடுங்கன்னு கேட்டா ஒரு எம்எல்ஏ, ஒரு சாதாரண பேச்சாளர் பேசல, சாதாரண மனுஷன் பேசல. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சீங்களே, இவனுக்கு நல்லவனுங்க, யோக்கியமானவனுங்க, தங்கமானவனு ஓட்டு போட்டீங்களே. அவன் சொல்றான், என் 12 கோடியை எட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாரும் கிட்னி கொடுத்தா கூட ஈடு செய்ய முடியாதுன்றான். இவ்வளவு ஆணவம் இருக்கும். இந்த ஆணவ கொழுப்ப அடக்கணும்ன்றதான் எங்க அண்ணன் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு.